வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா காரசாரமான மிளகு சாதம் தான். வீடியோ இடையில உங்களுக்குலாம் ஒரு கொஸ்டின் வச்சுருக்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிளகு சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் போட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் சூடானதும் 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. மிளகை லைட்டாக வறுத்துக்கணும். மிளகு லைட்டாக வறுபட்டதும் 10-15 பூண்டு பல்ல தட்டி போட்டுக்குங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு மொறுன்னு வறுத்துக்கணும். பூண்டு நல்லா வெந்து கமன்னு வாசனை வரும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற வச்சுடுங்க. இப்போ இதை ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பூண்டை தட்டி சேர்த்தா தான் எண்ணெயில் நல்லா வதங்கும். அதனால தான் நான் தட்டி போட்டிருக்கிறேன். இப்போ மிக்சியை மூடி குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எல்லாம் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா கல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. முந்திரி பருப்பு இருந்தால் ஒரு 5-6 முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கலாம். இதை பொன்னிறமாக வறுத்துக்கணும். முந்திரி வறுபட்டதும் 2 காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. முன்னாடியே பெப்பர் அரைச்சி வச்சுருக்குறோம், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிடுங்க. சளி பிடிச்சிருந்ததுன்னா இந்த மிளகு சாதத்தை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நேற்று கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் பிளேட்டு, கிண்ணம், ஸ்பூனு, வாழை இலை இது எல்லாமே வரும். எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். இன்றைக்கான கொஸ்டின் சைடில் வருது பாருங்கள். இதில் கொடுக்கப்பட்டுள்ள உணவு என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். தக்காளி வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி சாதம் வடித்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த அரிசியை யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகை ஃபுல்லாக இதில் சேர்த்துடலாம். சாதத்துக்கு தேவையான தூள் உப்பை சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா பார்த்து சேர்த்துக்குங்க. சாதத்தை நல்லா ஒன்றோட ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி கிளறி விட்ருங்க. இந்த மிளகு சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் சூப்பரான ரெசிபி. இதே சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா காரத்தை கம்மியாக போட்டுக்குங்க. அவ்வளோதான், சூப்பரான மிளகு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.